தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். மண்டைதீவு மனித புதைகுழி வழக்கு செப்டம்பர் 22 ஒத்திவைப்பு. சமூக பாதுகாப்பு நன்மை பெறும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில். ஈரானுடன் நட்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. பாகிஸ்தானை வீழ்த்தி மகுடம் சூடிய இலங்கை அணி. உள்நாட்டு செய்திகள். யாழ் மண்டைதீவு மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் அனீபா ரஜீப் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு முற்பகல் 10 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் போது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் எழுத்து மூலம் மேலதிக வாக்குமூலங்களை சமர்ப்பித்தனர். இருந்தும் விசாரணையை துரிதப்படுத்தி முழுமையான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் அனீபா ரஜீப் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிற்கு உத்தரவிட்டார். இதன் போது மனுதாரர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் செம்மணி மனித புதைகுழியை போன்று அகழ்வுக்கான நிதி திரட்டலுக்கு துறைசார் அமைச்சிடம் கோரிக்கை முன்வைக்க முடியும் என தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட வியாக்கியானங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 22 ஒத்திவைத்தார். வழக்கின் மனுதார சார்பாக சட்டத்தரணி செபமாலை முத்து கிறிஸ்டபெலினா காணாமல் போனோரை கண்டறியும் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகமும் ஆஜராகி இருந்தனர். முன்பதாக கடந்த வருடம் செப்டம்பர் 4 அன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்பவரும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றில் கடந்த வருடம் செப்டம்பர் 17 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இலங்கை சமூக பாதுகாப்பு சபையில் நன்மை பெறும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். மேலும் நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி திணைக்கள பணிப்பாளர் Y ஜெயச்சந்திரன், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் போது 221 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முத்துலிங்கம் கோகுலராஜ் திருவுள சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி நகர சபை உப தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளர் சாம்பசிவன் சுதர்சன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன் போது உப தவிசாளர் தெரிவிற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக முத்துலிங்கம் கோகுலராஜ் போட்டியிட்டார். தமிழரசு கட்சி சார்பாக பவுலினா சுபோதினி தவணராசன் போட்டியிட்டார். 18 உறுப்பினர்கள் கொண்ட சாவகச்சேரி நகர சபையில் தமிழரசு கட்சி சார்பாக 6 உறுப்பினர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 6 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 2 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்திக்கு 3 உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 1 உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 1 உறுப்பினர் ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலூடாக நீக்கப்பட, தேசிய மக்கள் சக்தியின் 1 உறுப்பினர் வெளிநாடு சென்றிருந்தார். இந்த நிலையில் திறந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அதன் போது இரு கட்சிகளுக்கும் தலா 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. தமிழரசு கட்சிக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஆதரவளித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவரும்
நடுநிலைமை வகித்தனர். அதனை அடுத்து திருவுள சீட்டு மூலம் உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. அதன் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முத்துலிங்கம் கோகுலராஜ் தெரிவு செய்யப்பட்டார். வெளிநாட்டு செய்திகள். ஈரானுடனான மோதல் குறித்து மிகவும் நட்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது நாளாக இருதரப்பினரும் பதில் தாக்குதல்களை நடாத்தாமல் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஏர்போஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் முடிவுக்கு வரும் என்பதில் நம்பிக்கை தெரிவிக்கும் வகையில் ஏதாவது நல்ல முடிவு எட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இருப்பினும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் போர் நிறுத்தத்திற்கு முன் செய்து கொண்டிருந்த தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு மற்றொரு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டதால் ஈரான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்த முடிவு செய்ததாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை ஒரு நாள் தொடரை கைப்பற்றியது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி கம்பன்டோடாவில் நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி 187 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. குல் பொரோசா 40 ஓட்டங்களும் முனீபா அலி 34 ஓட்டங்களும் எடுத்தனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் பிஸ்மி குணரத்ன 12 ஓட்டங்களில் வெளியேறிய அணித்தலைவர் சமரி அதபத்து அதிரடி ஆட்டத்தில் மிரட்டினார். சமரி அதபத்து 38 பந்துகளில் 2 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளுடன் 52 ஓட்டங்கள் விளாசி ஆட்டமிழந்தார். இலங்கை அணி 37.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெற்று ஒரு நாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.